ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து என்னோட தலையை நல்லா சுற்றிட்டு நான் தலையோட இம்ப்ரெஷன் எடுக்கிறேன். அதாவது என்னோட தலையோட இம்ப்ரெஷன் எடுக்கிறேன். ப்ராப்பராக ஆக்சிஜன் வரதுக்காக ஒரு ஹோல் கூட வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் தண்ணி அப்புறம் பிளாஸ்டரை மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஊற்ற வேண்டியது தான். கொஞ்சம் பேப்பர் அப்புறம் கொஞ்சம் வைக்கோலும் நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டர் அதிகமாக பிடிக்கூடாது. அதனால் நம்ம இதை ரஃபாக தான் செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிளாஸ்டர் மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மோல்டு கூட பிளாஸ்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட அலுமினியம் ஃபாயிலை நல்லா நம்ம வெளியே எடுத்து பார்த்தா நம்மளோட தலையோட இம்ப்ரெஷன் வந்துருக்கும். அதாவது என்னோட தலையோட இம்ப்ரெஷன் வந்திருக்கும். இது நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம மாடலிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம நார்மலான கிளே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது மேலே நான் தின்னான கிளே தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா திக்காக அப்ளை பண்ணால் நம்ம மாஸ்க் லூஸ் ஆகிடும். அதனால் ஒரு எவ்வளோ தின் முடியுமோ அவ்வளோ நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது ஒரிஜினல் மாஸ்கில் இருக்கிற அந்த லைன்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஆல்ரைட், நம்ம மாடல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம மோல்டு எடுக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு ஷாம்பு ஊற்றிட்டு இது மேலே அப்ளை பண்ணுறேன். ஏன் நான் இது மேலே அப்ளை பண்ணுறேன்னா நம்ம மோல்டு ரிலீஸ் பண்ணும்போது ஈஸியாக ரிலீஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இதை அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ சின்ன சின்னதாக கார்ட்போர்டை கட் பண்ணி இதை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சைடு மட்டும் கரெக்டாக மோல்டு ரிலீஸ் ஆகும். அதனால் 3 பீசஸாக நம்ம இந்த மோல்டை செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட் பீஸ் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தின்னான ஒரு பிளாஸ்டரை மிக்ஸ் பண்ணி இது மேலே நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும், பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம திக்காக பிளாஸ்டர் அப்ளை பண்ணி ஒரு சைடை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணி அதோட எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டு இதே டெக்னிக்கில் நம்ம ஆப்போசிட் சைடையும் மோல்டு எடுக்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஷாம்பு அப்ளை பண்ணுமோ இதுக்கும் அதே மாதிரி ஷாம்பு அப்ளை பண்ணிவிட்டு புதுசாக நம்ம செஞ்ச அந்த மோல்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக ரிலீஸ் ஆகும். இல்லைனா அது ஒன்னொட்டிக்கும், ஸ்டிக் ஆகிடும். அப்புறம் அது ஒழுங்காக வராது. ஆல்ரைட், ஃப்ரண்ட் சைட் நம்ம மோல்டு எடுத்து முடிச்சாச்சு. இதே சிமிலர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பேக் சைடையும் நம்ம மோல்டு எடுத்துட வேண்டியது தான். ஆல்ரைட், பிளாஸ்டர் இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மோல்டும் நல்லா இப்போது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இது நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு டூல் செய்ய போகிறோம். அதாவது ஒரு சுத்தியலில் நம்ம ஃபோம் போர்டை மேலே ஆட் பண்ணி இதில் நம்ம டேப் சுற்றிட்டு நம்ம சாஃப்ட் ஆக போகிறோம். ஏன்னா சுத்தியில் டேரெக்டாக அடிச்சு அது உடஞ்சிரும். அதனால் இது கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குனா டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆல்ரைட், இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மோல்டு க்யூர் ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளாஸ்டர் கரெக்டாக ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. இது ஏற்கனவே செஞ்சது ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் சுத்தவிடுச்சு. அதனால் இது உடஞ்சிருச்சு. ஏன்னா இது தின்னாக இருக்குது. இந்த பிளாஸ்டர் பார்க்கலாம் நீங்களே. அதனால் இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதனால் விட்டேன் நான். இன்னொரு தடவை மோல்டு போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஆல்ரைட், இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒயிட் லேட்டக்ஸை வச்சுட்டு இது நம்ம கேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இதில் நம்ம பிளாக் கலர் இங்கு கூட நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம இதில் கேஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் இங்க் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மோல்டை செட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மோல்டை நம்ம ப்ராப்பராக வச்சுட்டு இது மேலே நம்ம டேப் வச்சு நல்லா இறுக்கமாக கட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கிளேயை வச்சு எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த கிளேயை வச்சு சீல் பண்ணிட வேண்டியது தான். டேப் வச்சு கூட நம்ம இதை நல்லா அடிச்சிடலாம். ஏன்னா லீக்கேஜ் ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் நம்ம இதை லேட்டெக்ஸ் இதுக்குள்ளே ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணணும். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம இதை செய்யணும். இது வெளியில் லீக் ஆகாமல், அதாவது நம்ம சுத்தம் போது வெளில லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மேலே பிளாஸ்டிக் கவர் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நல்லா ரோல் பண்ணி நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது தான். இந்த லேட்டெக்ஸ் என் கையில் ஒட்டிக்கிச்சு. என் கையில் சின்ன சின்ன முடிங்க இருக்கிறதுனால இது வரவே மாட்டேன்னு இருக்குது. அதனால் ட்ரிம்மர் வச்சு நான் இதை வெளில எடுத்துட்டேன். லேட்டெக்ஸை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணி ஆகணும்னு இதுலேருந்து தெரியுது. ஆல்ரைட், இப்போ நம்ம வெயிலில் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக விட்டுடலாம். ஆல்ரைட், இந்த மோல்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் இந்த உள்ளே இருக்கிற லேட்டெக்ஸ் எல்லாமே வந்து பிளாக்காக மாறிடுச்சு. இதை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு டால்கம் பவுடர் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா டால்கம் பவுடர் அப்ளை பண்ணால் தான் இது கரெக்டாக ரிலீஸ் ஆகும். டால்கம் பவுடர் அப்ளை பண்ணலைன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக டால்கம் பவுடர் யூஸ் பண்ணால் மட்டும் தான் இதை நம்ம ரிலீஸ் பண்ணவே முடியும். ஆல்ரைட், நம்மளுடைய மாஸ்க் இப்போது ப்ராப்பராக வந்துடுச்சு. பார்க்கலாம், நீங்கள் டேமேஜ் கூட இருக்குது. இதை நம்ம டேமேஜ் அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிசர் வச்சு இந்த பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கேர்ஃபுல்லாக இப்போ நம்ம அந்த மவுத் ஏரியா அப்புறம் அந்த ஐ சாக்கெட்ஸையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஆல்ரைட், நம்ம மாஸ்க் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் இதோட பேக் சைடு ஒரு பெல்ட் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். அதனால் ஒரு சின்ன பெல்ட் மாதிரி நான் ஆட் பண்ணுறேன்.
நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணதால என்ன ஆச்சுன்னா அங்கங்கே கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக வந்துருச்சு. அதனால் நம்ம இன்னொரு தடவை இது மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிடலாம். பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ஜாய் தி ஃபைனல் அவுட். ஆல்ரைட், இந்த மாஸ்க் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாங்க இதை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதே போன்ற வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.